ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிவைன் தமிழ் கிச்சன் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் எப்போவும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு ரசம், சத்தான ரசம்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லது மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரசத்தில் நான் ஒரு சத்தான பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்றதை இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு நம்ம யூஸ்வலாக ரசம் கரைக்கிறது மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, கல்லுப்பெல்லாம் போட்டு கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடிக்கல் உரலை எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம் போட்டிருக்கேன். இதை தட்டிக்கலாம். தட்டியாச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டதுக்கப்புறமா 2 வரமிளகாவை சும்மா அப்படி லேசாக அப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து தட்டிக்கோங்க. இதை என் பாப்பா தான் தட்டி கொடுத்தாங்க. எதை பண்ணுறாலோ இல்லையோ இந்த உரல் இடிக்கிறதுனா கரெக்டாக முன்னாடி வந்துடுவா. இப்போது புளி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு அடுத்து நான் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்றதை பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கருப்பு கொண்டக்கடலையோட வேக வச்ச தண்ணி. இதுதாங்க கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி. இந்த தண்ணியை சேர்த்து நாம் ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதும் இல்லாமல் நிறைய ஊட்டச்சத்துக்கள், நிறைய அயன் கண்டென்ட், நிறைய கால்சியம், உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் அதில் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரசம் கூட்டியாச்சு. இப்போ கடாயை வச்சுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வெந்தயம், தக்காளி நறுக்கினது, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கொஞ்சம் கல் உப்பும் போட்டு வதங்கிறதுக்கு லேசாக போட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ரசத்தில் தக்காளி கரைச்சாலும் இந்த மாதிரி தக்காளியை கொஞ்சம் நறுக்கி போட்டு வதக்கி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த ரசம் கரைசலை ஊற்றிக்கலாம். இது லேசாக கொதி வரணுங்க. நல்ல நுர கட்டி கொஞ்சம் லேசாக கொதி வந்தால் போதும். இந்த ரசம் கிராமத்து பக்கத்துலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ரசம் சென்னை பக்கத்தில் எவ்வளோ பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல. நான் பார்த்தது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இதில் கடலை தண்ணியில் ரசமா அப்படின்ட்டு. எனக்கு அது மாதிரி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோவையே நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஊட்டச்சத்து மிகுந்த இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாகவும் அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிடவும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.